டிபிஎன் லங்கா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுரேஷ் சாலண்ட கைதும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பரபரப்பான விஷயங்கள் தற்போது சமூகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ எங்களோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களோட சேனலை பார்த்து கொண்டு இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற தகவல் உடனே உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் சுரேஷ் சாலண்ட கைதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு விஷயமா இருக்கிற நேரத்தில் இப்போது புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்தில் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்லமெண்டத்தில் கதைச்சிருந்தார். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் சுரேஷ் சாலண்ட ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். என்ன மாற்றம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயணத்தடை வச்சுருந்தாங்க. அதாவது பயணத்தடை விதிக்கிற வரைக்கும் நல்லா இருந்த சுரேஷ் சாலை அவருக்கு பயணத்தடை விதித்த பிறகு ஒரேடியாக நோயாளியாக மாறிவிட்டார் என்ற ஒரு தகவலை நேற்றைய தினத்தில் பார்லிமெண்டத்தில் அவர் சொல்லியிருந்தார். அதே போல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுரேஷ் சாலவுக்கு ஒரு பெரிய சலுகை, முழுமையான ஆதரவும் சலுகையும் தர்றதாகவும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் அங்கே சொல்லியிருந்தார். இது குறிப்பிட்ட அமைச்சர் இது தொடர்பாக மேலதிக தகவலை கதைக்கும் போது 2019ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வர இருந்தவர். அப்போ தான் முதல் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் பொழுது அந்த 2019ஆம் ஆண்டு சூழல் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஜனாதிபதி ஆவதற்குரிய முழு சூழலுமே அவருக்கு சாதகமான முறையில் உருவாக்கப்பட்டதாக அவர் நேற்று தினத்தில் கதைச்சிருந்தார். 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் அட்டாக் குண்டு தாக்குதல் நடக்கிறது. இது நடந்து ஒரு சில தினங்களில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடறதா சொல்லி அறிவிச்சிருந்தார். இந்த சூழலும், இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற சூழலும் இது அவருக்கு அவர் ஜனாதிபதி ஆவதற்கு ஒரு சாதகமான சூழலாக அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் சாலைக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா கூட அவர் சொல்லியிருந்தார். உயிர்த்தல் ஞாயிறு தாக்குதலில் நிறைய கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க என்ற பக்கத்தை பார்த்தாலும் கூட அப்பாவியான முஸ்லீம் சனம் இந்த குண்டு தாக்குதலுக்கு உண்மையாக பலியாகி இருக்கிறாங்க. சமூகத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் உண்மையாக அவர்கள் சமூகத்துக்கு ஒரு வெறுப்பு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா உண்மையே ஒரு ஜனநாயக நாடுன்ற ரீதியில் நாங்கள் வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் சாலைண்ட நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது கூட இவ்வளவு உண்மையான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் கூட ஒரு சில தரப்பினர் சாலையை பாதுகாக்கும் முகமாக தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா போராட்டங்களை முன்னெடுத்துருக்கிறாங்க. அது வாயிலாக தங்களுடைய போலியான பல நியாயப்பாடுகளை முன் வச்சிருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையாக தெரியும், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா கூட பல்வேறுபட்ட வழக்குகளுக்கு நீதிமன்றம் செல்வார். ஆனால் அவர் சாதாரண முறையில் வந்துடுவார். ஆனால் ராஜபக்ஷவும் குடும்பங்களும் ரணில் விக்ரமசிங்கவும் நீதிமன்றத்துக்கு போகும்போது பல ஆரவாரங்களுடன் பரிவாரங்களோட போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரமில்லை, அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட முற்படுறாங்களோ என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு அவர்களை பார்க்கும்போது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் பொழுது இவ்வாறான பெரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றதை அறிஞ்சு தான் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. உயிர்த்தல் ஞாயிறு தொடர்பில் பல விசாரணைகள் தற்போது நடந்த ஒரு கட்டத்துக்கு மேல் தற்போது பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்குது. இவ்வாறான ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயணத்தடை விதித்தாங்க. பயணத்தடை விதித்த உடனே சுரேஷ் சாலை அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால முழுமையான ஒரு ஆதரவு சுரேஷ் சாலைக்கு வழங்கப்படுறதாகவும் ஒரு தகவல் அவர் சொல்லியிருந்தார். சுரேஷ் சாலையும் அவரை சார்ந்தவர்களும் ஒரு போலியான நியாயப்பாடுகளை முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக வங்குரோத்து நிலை அடைந்த அரசியல்வாதிகளும் கூட அவர்களுக்கு பின்னால் இருந்து செயற்படுறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் வெகு விரைவில் இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான உண்மைகள் அதற்கான ஒரு நியாயமான தீர்மானம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறோம். උදේවරුව තුලදී ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් වලට පිටින් හෝ ඇතුලේ පවා වැඩිම වෙලාව ගන්නේ මම ඔබතුමාට කලින් දවසකත් කියලා තිබෙනවා ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා කතානායක කාර්යාලයෙන් තීරණය කරන්න ඕනේ.
නිසා ඒකත් ඔබතුමා මාක් කරගන්න. Motions at the commencement of public business. Item number 1, Leader of the House of Parliament. ගරු කතානායකතුමනි Honourable න්‍යාය Member, පත්‍රයේ ප්‍රධාන වැඩ කටයුතු වල අංක 1 සහ 2 දරන විෂයන් පිළිබඳ වැඩ අද දින රැස්වීමේදී පාර්ලිමේන්තුවේ ස්ථානයක 27 විධිවිධාන නිදහස් යුතුය යෝජනා කරනවා. House agrees. ආයි Motion at the commencement of public business. Item number 2. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි පළාත් සභා ඡන්ද විමසීම කුමන මැතිවරණකම යටතේ පැවැත්විය යුතුද යන්න සොයා බලා වාර්තා කිරීමටත් ඒ පිළිබඳව සිය යෝජනා සහ නිර්දේශ ඉදිරිපත් කිරීමටත් වන පාර්ලිමේන්තු විශේෂ කාරක සභාව පළාත් සභා ඡන්ද විමසීම කුමන මැතිවරණකම යටතේ පැවැත්විය යුතුද යන්න සොයා බලා වාර්තා කිරීමටත් ඒ පිළිබඳව සිය යෝජනා සහ නිර්දේශ ඉදිරිපත් කිරීමටත් වන පාර්ලිමේන්තු විශේෂ කාරක සභාව විසින් නිරීක්ෂණය කරනු ලැබූ කරුණු 2026 ජනවාරි මාස 6 වැනි දින පාර්ලිමේන්තුව විසින් සම්මත කරන ලද යෝජනාව මගින් නියම කර ඇති පරිදි පාර්ලිමේන්තුවට වාර්තා කිරීම සඳහා තවදුරටත් කාලය අවශ්‍ය වන බැවින් පාර්ලිමේන්තුවේ ස්ථානයක 102 ප්‍රකාරව එකී කාරක සභාවට ලබා දී ඇති කාල සීමාව 2026 සැප්තැම්බර් 17 දින දක්වා දීර්ඝ කළ යුතුයි යෝජනා කරනවා. ඔබතුමා දන්නවා මේ කාරක සභාවේ කාර්යභාරය. මේ කාරක සභාවේ කාර්යභාරය තමයි පළාත් සභා ඡන්ද විමසීම කුමන මැතිවරණ ක්‍රම යටතේ පැවැත්විය යන්න කියලා සොයා බලන් තමයි මෙතන මෝෂන් එක අනුමත වෙලා තිබෙන්නේ. මේ කාරක සභාවේ සභාපතිවරයෙක් සහ සමාජිකත්වයක් තිබෙනවා. එතකොට මේකට අනුව ගත්තට පස්සේ ඒ වාර්තාවේ ඒ සභාපතිතුමා ඒ කමිටුව මේ පාර්ලිමේන්තුවට කතානායකතුමා මගින් දන්වන්න ඕනේ එතුමාලගේ වාර්තාවේ කටයුතු අවසానයි ඒ අනුව කටයුතු කරන්න කියලා. නැතුව එක එක මන්ත්‍රීතුමා නැගිටලා කියන විදිහට කාරක සභාව කරන්න බෑ. අනික කාරක සභාව ගරු කතානායකතුමාගේ ඔබතුමා ස්ථානීය ගණුව බැලුවොත් ඒ කතානායකතුමාගේ අධීක්ෂණය ආධිපත්‍යයේ සහිතව තමයි ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ නිසා නිසි පරිදි පාර්ලිමේන්තුවට ඒ කාරක සභාව වාර්තා කරාට පස්සේ ඊට අනුව කටයුතු කරන්න මම හිතන ආණ්ඩුව පවණක් නෙමෙයි ඉලෙක්ෂන් කමිෂන් එකක් තියෙනවා. එහෙම කටයුතු කරා. ඒ වගේම උදේ අගමැතිතුමිය පැහැදිලි කළා අපි ඡන්ද 50ක් හදන්න බෑ නිකන් මේ පත්තර ගහනවා වගේ. එතකොට වෙන්නේ සංශෝධන 25 50 ගේන්න වෙන්නේ. ඒ නිසා තමයි දැන් අපි දැන් ඡන්ද තියපුම නැති නිසා ප්‍රාදේශ සභාවක් මැතිවරණ ක්‍රියාවලිය බලහත්කාරයෙන් කල් දාපු නිසා පළාත් පාලන ක්‍රියාවලිය නැතිම කරන්නම බැරි තත්ත්වේ නිසා තමයි අපි 2024 ආපු ගමම් ඡන්දයකට ගියේ. ඒත් පනත හදලා. හැබැයි අපි දන්නවා දැන් ඒක ඒ වෙලාවෙත් විවිධ සාකච්ඡා තිබුණා මන්ත්‍රීවරු ප්‍රමාණය වැඩි කියලා. හැබැයි ඒ වෙලාව අපි මන්ත්‍රීවරු ප්‍රමාණය හදලා අපිට යන්න තිබුණා. අපි දන්නවා මන්ත්‍රීවරු 9000ක් විතර වැඩි කියලා. එහෙම වුණා නම් මොකද වෙන්නේ? එහෙනම් තව කල් යනවා. හැබැයි ඇත්ත ප්‍රශ්නයක් තිබෙනවා ප්‍රාදේශ සභාවල මන්ත්‍රීවරු ප්‍රමාණය ඇතිද මදිද කියලා. ඒ නිසා පළාත් සභා ඡන්දය අපේ එීමට පෙර අවුරුදු 8ක් තිස්සේ ප්‍රමාද වෙමින් තියෙන දෙයක්. හිතාමතාගේ ආණ්ඩු පක්ෂ වලින්ම ප්‍රමාද කරපු දෙයක්. ඉතින් ඒක නිසා තමයි තේරීම්කාරක සභාවක් සියලු පක්ෂ වලින් දාලා කරගෙන යන්නේ. ඒ තේරීම්කාරක සභාවේ වාර්තාව නිසි පරිදි කතානායකතුමාට ඉදිරිපත් වුණාට පස්සේ මෙතන සම්මත කරලා ඒක ඉලෙක්ෂන් කමිෂන් එක මගින් පවත්වනවා. ඒක තමයි අපිට කියන්න තියෙන්නේ. ඒ නිසා අර මේ වැරදි විග්‍රහ කිරීම වැරදි.